வந்து நின்றார், பார்த்தார், உடனே ஒரு பாடல் பாடினார், குழந்தை எழுந்து விட்டது என்று. அப்படி அந்த உத்வேக உணர்வு நமக்கும் பிறக்காதா? நாம் பாடினால் இந்த குழந்தை எழுந்து விடுமா என்றெல்லாம் நினைத்து பார்த்தேன். அப்படி ஏதாவது ஒரு காலத்தில் இப்படி ஒரு வேகம் பிறந்து அப்படி ஒரு பாடல் பிறந்து குழந்தை எழுப்ப முடியுமா? நான் 1986க்கு முன்னால் பக்கத்திலும் இருக்கிறார்கள், காஞ்சிபுரத்தில் இருக்கிறார்கள். அது வேதம் பாடுவதில்லை, ஒரு சிரிப்பால் உயிர் கொடுத்து அந்த உயிர் விடுபட்டு போன உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி வைப்பது ஒரு பழக்கம், ஒரு வேடிக்கை. அது அப்படிப்பட்டவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள். சமீபத்திலே இருக்கிறார் ஒரு பையன், தண்ணியிலே விழுந்து இறந்து, அது கையசைத்து சிரித்து முகம் பாடி இன்று வளர்ந்து கொண்டு இருக்கிறது. 12-14 வயசாச்சு. நிறைய பேர் உண்டு. அது உண்டு பலன். இளமைக்கு உண்டு, முதுமைக்கு கிடையாது. முதுமைக்கு உண்டு. இன்றைக்கி சில பேர் வந்திருக்காங்க, சாகா வரம் கொடுன்னு கேட்க மாட்டான். மனைவி அழும்போது நீ போ நான் பார்த்துக்கன்னு சொல்லும்போது அந்த உயிர் போய் அடுத்த உயிர் ஒட்டிக்கொள்வது உண்டு. இந்த மாதிரி திருவிளையாடல்கள் இங்கே உண்டு, இல்லைன்னு சொல்லாதையும் இருக்குது. இதெல்லாம் விளையாட முடியும். அப்போ மரணமே இல்லாத போகும். இங்கே ரிஷிகளுக்கு வேலை இல்லாதே போகும். மரணத்தை தடுப்பது பாவம். மரணத்தை தடுக்கக்கூடாது. சுகத்தை கொடுக்கலாம், ஞானத்தை கொடுக்கலாம். துக்கத்தை கொடுத்தாலே அது ஞானத்துக்கு ஆகாது. நான் பொறுத்துக்கொள்வேன், நீ பொறுத்துக்கொள்வியா. பிறர்படி நீ செய்தால் உனக்குள்ளே நான் புகுந்து உன்னைப்படி தீர்ப்பேன் என்பது பொருள். அம்மாவுக்கு சந்தேகம் இருந்தால் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். அடுத்தபடியாக யாகவா முனிவர் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். இப்பொழுது பேசும்போது என்னுடைய நண்பர்கள் இளங்கண்ணன், நெல்லை பாரதி, புனிதவதி அம்மையார் எல்லோரும் வேதங்கள், ஞானங்கள், தத்துவங்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். நான் பெரியவர் அவர்களை யாகவா முனிவர் என்ற போர்வையில் பார்ப்பதை விட யாகவா பெரியவர், யாகவா சகோதரர் என்ற முறையில் நான் பார்ப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பார்களா? ஏன் அனுமதிப்பில்லை? அனுமதிக்கலாமே, எல்லோருமே சகோதரர்கள் தானே. நன்றி. அடுத்தபடியாக புனிதவதி இளங்கோவன் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். தொடர்ந்து எங்களுடைய கேள்வியும் தொடரும். அதுக்குள் தாங்கள் எழுதி வைத்து கொண்டால் நல்லதுன்னு நினைக்கின்றேன். நீங்கள் சொன்னீங்க எல்லாமே நான் தான். அதை எப்படி நீ உணர்வாய், நீ உணர்ந்து கொள், ஆய்வு செய்து உணர்ந்து கொள் என்று சொன்னீர்கள். நான் ஆய்வு செய்து உணர்ந்து கொண்டு பின்பே அதனை ஏற்றுக்கொள்வேன். அதை விட்டுவிடுவோம். இப்பொழுது யான் வணங்கும் பரப்பொருள் எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் இருப்பதாக நான் நம்புகிறேன். நீங்கள் சொன்னீர்கள் இறைவன் சோதித்தால் தாங்குவீர்களா என்று. இப்பொழுது சோதனைகளே இல்லையா? எங்களை எல்லாம் சோதிக்கவில்லையா அந்த பரம்பொருள்? அவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு வாழவில்லையா? இது என்னுடைய மிகப்பெரிய ஐயம். தாங்களுக்காக கேட்கிறீர்களா, மற்றவர்களாக?